முதல்ல நம்ம வாழ்க்கையில நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம நம்பினாதான் ஒரு சில விஷயங்களை நம்ம சாதிச்சு காட்டுறதுக்கான வாய்ப்பை இயற்கையே, இந்த பிரபஞ்சமே, ஏன் கடவுளை கூட ஏற்படுத்தி தருவாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன கதையை சொல்லிதான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்க போறேன். இன்னும் ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் அப்படின்ற நாட்டு மேல ஒரு பெரும் படையா எதிரிகள் படையெடுத்து வராங்க. இந்த படையை எதிர்த்து சண்டை போட இஸ்ரேல்ல ஒரு வீரம் கூட இல்லை. எல்லாருமே குழந்தைங்க தான் இருக்கிறாங்க, எல்லாருமே பெண்கள் தான் இருக்கிறாங்க. இருக்கிற ஒரு சில படை வீரர்களும் பாத்தீங்க அப்படின்னா அந்த அவங்களை எதிரிகள் படையெடுத்து வராங்கல்ல இஸ்ரேல் நாட்டுல, அந்த இஸ்ரேல் நாட்டுல பாத்தீங்க, அதாவது அவங்களை எதிர்த்து வர அந்த படையில பாத்தீங்க அப்படின்னா கோலியாத்துன்னு சொல்லி ஒரு மாவீரா இருக்கான். நல்லா அரக்கா மாதிரி 8 அடி உயரம் இருப்பான். 8 அடி உயரம், நல்ல வெல்பில்ட், நல்ல மஸ்குலர், அரக்கா மாதிரி. அவன் ஒரு அடி அடிச்சான் அப்படின்னா யாரா இருந்தாலும் காலி. அவனை எதிர்த்து சண்டை போடல யாருமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு வாரமா கண்டினியூஸா கோலியாத் என்ன தெரியுமா பண்றான்? போர்க்களத்துல நிப்பான். என்னை எதிர்த்து இங்க சண்டை போட யாருமே இல்லையா? இந்த நாட்டுல ஒரு வீரம் கூட இல்லையா? உங்கள ஒருத்தவனால கூட என்னைய சண்டை போட முடியாதா? இப்படி அந்த நாட்டை கூட்டு அசிங்கப்படுத்துறான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும், போர் வீரர்கள் எல்லாமே இல்ல, இஸ்ரேல் நாட்டுல கொஞ்சோண்டு இருக்கிற அந்த போர் வீரர்களும் அவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் அவ்வளவு பெருசா இருக்கான், அவனை எப்படி நம்ம தோக்கடிக்கிறது? ஐயோ, நம்மளாலாம் அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட கோலியாத்தை யாராலையுமே அசைக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது, இந்த படை வீரர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக டேவிட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன், 8ல இருந்து ஒரு 9 வயசு பையன் என்ன செய்யறான் அப்படின்னா சாப்பாடு கொடுக்க வரான். டேவிடோட அண்ணனுங்க 7 பேர், 7 அண்ணனுங்க நம்ம டேவிடுக்கு. 8 பேரு, அதுல கடைசி பையன் தான் டேவிடு. சாப்பாடு கொடுக்கறதுக்கு வரான். அண்ணனுங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க வரும்போது பார்த்தா இந்த கோலியாத் அசிங்கமா பேட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டுல மொத்த மக்கள், அந்த மக்கள் எல்லாரையும் பிடிச்சு திட்டுறான். ஒரு வீரம் கிடையாதாடா அவங்ககிட்ட, ஒருத்த என் கூட சண்டை போட முடியாதா அவங்களால? அவ்வளவு பெரிய கோழைகளா நீங்க அப்படின்னு. அதை கேட்ட டேவிடுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. உடனே கத்துறான், நான் உன்னை எதிர்த்து சண்டை போடுறேன் அப்படின்ட்டு. எப்படி? ஒரு 8-9 வயசு பையன் 8 அடி உயரத்துக்கு இருக்கிற கோலியாத்தை பார்த்து சொல்றான், நான் உன்னை எதிர்த்து சண்டை போடுறேன், உன்னை நான் தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. கோலியாத்துக்கு ஒரே சிரிப்பு. யாரு நீ? என்ன தோக்கடிக்க போறியா? இத்தினூண்டு இருந்துக்குன்னு நீ என் கூட சண்டைக்கு வர போறியா அப்படின்னு சொல்லி கோலியாத் அவனை ரொம்ப கிண்டல் பண்றான். இந்த எள்ளி நகையாடுதல்னுவாங்க தமிழ், அந்த மாதிரி அநியாயத்துக்கு கிண்டல் பண்றான். ஆனா டேவிட் என்ன சொல்றான்னா, இல்ல, நான் அவன் கூட சண்டை தான் போட போறேன் அப்படின்ட்டு ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வரான். என்ன ஆயுதம் தெரியுமா? உண்டிக்கோல். நம்ம சின்ன வயசுல எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம். இந்த கல்லை வச்சு, உண்டிக்கோல்ல ஒரு கல்லை வச்சு மாங்காய் அடிக்கிறதுக்கு. சின்ன பிள்ளை மாதிரி அந்த உண்டிக்கோலை எடுத்துட்டு வரான். உடனே கோலியாத்து அதையும் கிண்டல் பண்றான். என்ன தெரியுமா கிண்டல் பண்றான்? என்னை பார்த்தா என்ன நாய் மாதிரி தெரியுதா? முயல் மாதிரி தெரியுதா? பூனை மாதிரி தெரியுதா? பறவை மாதிரி தெரியுதா? இந்த கல்லை வச்சு அடிச்சா நான் பயந்து ஓடுறோன்னா? இதுக்குதான் சின்ன பசங்க கூட சண்டைக்கு போக கூடாது. மறுபடியும் உன்கிட்ட ஒரு வீரர்கள் கூட இல்லையான்னு கேட்கறான். அவன் என்ன சொல்றான்? தைரியம் இருந்தா நீ என் கூட வா, நான் நல்லதின் பக்கம் நிக்கிறேன், நான் முயற்சி பண்றேன். அப்படி முயற்சி என் மனசுல நான் உண்மையாலுமே ஜெயிக்கணும்ன்ற ஒரு நல்ல மனசோட, எந்த ஒரு கெடுதலும் இல்லாம நான் முயற்சி பண்ணா எனக்கான உதவி கிடைக்கும், நான் உன்னை தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச அடி அவன் உண்டிக்கோல அவன் கையில வச்சு ஒரு அடி அடிக்கிறான் கோலியாத் மேல. நேரா போய் கோலியாத்தோட நெத்தியில, நடு சென்டர் நெத்தியில அந்த கல்லு அடிக்குது. அது அடிச்ச நேரம்ல கோலியாத் கீழே விழறான், இறந்து போறான். 8 அடி உயரம் இருந்த அந்த மாவீரன் இத்தினோண்டு உண்டிக்கோல்ல ஒரு 7-8 வயசு பையன், 9 வயசு பையன் ஒரு கல் அவுட் அடிச்சதில்ல, ஸ்பாட் அவுட். கோலியாத் வீழ்த்தப்படுறான். இப்ப இந்த கதை எங்க கிட்ட ஏன் யானியன் சார் சொல்றீங்க? குவார்டர்லி எக்ஸாமுக்கு தலை போற அவசரத்துல நாங்க படிச்சுன்னு இருக்கோம், இப்ப எங்களுக்கு இந்த கதை அவசியமா? ஒரே விஷயம்தான், நீ இப்ப முடியும்னு ஒரு சில விஷயத்த நம்பினாதான் உனக்கு இந்த யூனிவர்ஸ் சப்போர்ட்டா நிக்கும். உன்னை நீயே இல்லை என்னால முடியாது அப்படின்னு நினைச்சிட்ட, நீ முயற்சியே எடுக்கலனா, முயற்சியே எடுக்காதப்போ எப்படிப்பா யூனிவர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும்?
நீ யாரு அப்படின்றத காமிக்கிறதுக்கு உனக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல 25 நாள் இருக்கு. இந்த 25 நாள் நீ சரியா படிச்சனா, சரியா உழைச்சினா உன்னால சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். பிகாஸ் இட்ஸ் நவ் ஆர் நெவர். பப்ளிக் எக்ஸாம் தானே முக்கியம். அதுவும் நான் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேற ஜாலியா இருக்கும். 12th பப்ளிக் தானே ஆன்சர் முக்கியம். இல்ல கண்ணா, இட்ஸ் நவ் ஆர் நெவர். நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். உன்னால பப்ளிக்ல 200 கட் ஆஃப் எடுக்க முடியுமா இல்லையான்றத இப்போ இந்த குவார்டர்லில டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன டெஸ்ட் தெரியுமா? இப்போ இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல ஒரு சில சாக்ரிஃபைசஸ் நீ பண்ணி உழைச்சா மட்டும்தான் நான் உனக்கு தரப்போற சேலஞ்ச்ல உன்னால வெற்றி அடைய முடியும். நோ சாக்ரிஃபைஸ், then you are not going to taste victory also. அப்படி என்ன சேலஞ்ச் ஆனியன் சார் நீங்க தரப்போறீங்க? 195 கட் ஆஃப் எடுக்கணும். இப்போ நம்ம பப்ளிக்ல போய் கட் ஆஃப் கால்குலேட் பண்ண போறது கிடையாது. நம்ம என்ன தெரியுமா செய்ய போறோம்? இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல நம்ம 195 கட் ஆஃப் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ண போறோம். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட். இந்த 3 சப்ஜெக்ட்ல நீ சூப்பரா படிச்சு சூப்பரா மார்க் எடுத்து 195 கட் ஆஃப் உன்னால குவார்டர்லில அச்சீவ் பண்ண முடியுதுன்னா அப்ப பப்ளிக்ல நீ 200 எடுக்க முடியும். நீ இங்க 160 கட் ஆஃப் எடுத்துட்டு இங்க 170 கட் ஆஃப் எடுத்துட்டு 180 கட் ஆஃப் எடுத்துட்டு பப்ளிக்ல ஒரு மிராக்கல் மாதிரி நான் போய் 195 எடுத்துருவேன்னு மூட நம்பிக்கையில நிக்காது. இப்போ முயற்சி பண்ணு, உனக்கான வழி கிடைக்கும். புரியுதா? So let's start this. இப்போ எனக்கு நீங்க எல்லாருமே என்ன செய்யணும்? I will get 195 கட் ஆஃப்னு இந்த வீடியோல அத்தனை பேருமே கமெண்ட் பண்ணு. அண்ட் நீ ஒரு விஷயத்த நம்பும் போது, அதை வெளியே சொல்லும் போது, அதுக்கான முயற்சியை எடுக்கும் போது, இயற்கை, இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் அல்லது கடவுள், நீ எதை வேணா நம்பாம இரு, ஆனா உனக்கான உதவின்றது உன்னை தேடி வரும். உன்னால இதை அச்சீவ் பண்ண முடியும். முதல் விஷயம், இதெல்லாம் நீ உன்கிட்ட இருக்கா? இதெல்லாம் இப்போ ஒரு பேச்சுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் உனக்கு படிக்கணும்னு தெரியுமா? இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உன்கிட்ட கலெக்ஷன் இருக்கா? இது எல்லாமே ப்ராப்பரா புக்ஸ், நோட்ஸ், பிடிஎஃப் எல்லாமே வச்சிருக்கியா? உன்கிட்ட ப்ராப்பரா ஒரு ஸ்டடி பிளான் இருக்கா? ஃபார்முலா ஷீட் இருக்கா? இந்த கேள்விகள்லாம் நீ கேட்டுக்கோ. இதுல உன்கிட்ட எது இல்லையோ அதை கமெண்ட் பண்ண, நான் தரேன். இதுல உன்கிட்ட எது இல்லையோ கமெண்ட்ல என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு தரேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீ வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்ஸும் நான் உனக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸ்கூல்ல ப்ராப்பரா புக்ஸ், ப்ராப்பரா கிளாஸ் ஒர்க் எல்லாம் எழுதி வச்சிருக்கியா? இல்ல படிக்கிறதுக்கான நோட்ஸ் பிடிஎஃப் ஆவது வாங்கிட்டு இருக்கா? இதெல்லாம் பார்த்துக்கும். இப்பவே எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கோ. பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நோட்ஸ் போய் நீ தேடுறதுக்கு உச்சல் நல்லது. இப்ப குவார்டர்லில எல்லா நோட்ஸையும் பக்காவா வச்சு இருக்கணும். ஒரு ப்ராப்பரான வெல் பில்டான ஸ்டடி பிளான் உனக்கு இப்ப நான் சொல்றேன். அது எப்படி இருக்கணும்? அடுத்து ஒரு 25 நாள் நீ எப்படி படிக்கணும்ன்றத சொல்ற, நல்லா கவனி. உன்னோட டெய்லி ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்? காலையில 5 மணிக்கெல்லாம் நீ படிக்க ஆரம்பிக்கணும். யாரு சார், ஆனா என்னால காலையில 5 மணிக்கு படிக்க முடியாதே, நான் காலையில எழுந்திருக்க மாட்டேன், எனக்கு காரணம் தேடாது. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஃபெச் ரீசன்ஸ். முடியாதுன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். முடியும்னு சொல்றதுக்கு காரணமே தேவையில்லை. முடியும் சார், நான் செஞ்சு காட்டுறேன், அவ்வளவுதான். அந்த ஆட்டிடியூடோட வா. அப்ப காலையில 5ல இருந்து 6 மணி வரைக்கும் தினமும் காலையில மேக்ஸ் படி. மேக்ஸ்ல ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5 5 மார்க் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டே வா. 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு பர்டிகுலர் சாப்டர் எடு, அதுல ஒரு நாளைக்கு 5 5 மார்க் கொஸ்டின் டெய்லி 1 மணி நேரம் எடுத்து சால்வ் பண்ணு. காலையில ஒரு 6ல இருந்து 6:30 மணி வரைக்கும் உனக்கு டைம் இருக்கும்னா ஒரு 7 மணி வரைக்கும் கூட, எத்தனை மணிக்கு நீ ஸ்கூல் கிளம்புறியோ அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 1 மார்க் படி, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் படி. கைட் புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னா கைட் புக்ஸ்லயே உனக்கு வந்து பேக் சைட்ல நிறைய கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணு. புரியுதா? ஸ்கூலுக்கு 6:30 AM ல இருந்து 6:30 PM வரைக்கும் நீ ஸ்கூல்ல இருக்கு. ஒரு நாள்ல 12 மணி நேரம் ஸ்கூல்ல தான் இருக்கு. ஆனா அந்த ஸ்கூல் நேரம் வேஸ்ட்லாம் நினைக்காது. அந்த ஸ்கூல் நேரத்துல உனக்கு அங்க என்ன படிக்க சொல்றாங்களோ அதை ஒழுங்கா படி. புரியுதா? ஸ்கூல்ல சொல்ற விஷயங்களை ஒழுங்கா படி. அங்க ரிவிஷனுக்குன்னு உனக்கு டைம் தராங்கன்னா பசங்க கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெட்டி கதை பேசாத, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாத. எனக்கு தெரியும் நிறைய நேரத்துல ரிவிஷன் டைம்ல நீ புக்கை திறந்து இப்படி வச்சுட்டு இருப்ப, உன் கண்ணு வந்து இந்த புக்கை பார்க்கும். என்ன பண்ணும்? உன் கண்ணு புக்கை பார்க்கும், ஆனா மைண்டு பார்க்காது. மைண்டு வேற எங்கேயோ இருக்கும், கண்ணு மட்டும்தான் பார்க்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீ பேஜை திருப்பிட்டே இருப்ப, நான் பண்ணிருக்கேன் தப்பு. இந்த 25 நாளைக்கு அதை பண்ணாத. உனக்கு திடீர்னு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா உனக்கு நீயே சொல்லிக்கோ, மேம் நான் ஒரு தண்ணி குடிச்சிக்கிறேன், இல்ல உன் தலையில ஒரு தட்டு படிக்க ஆரம்பி. டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட் இன் யுவர் ஸ்கூல். அந்த ரிவிஷன் டைமும் உனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்.
சாயந்தரம் 6:30க்கு நீ வீட்டுக்கு வர, 7க்கு வரனா 6:30 to 7, 7 to 7:30 ரிஃப்ரெஷ் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. ரெஸ்ட் எடு, நல்லதா ஏதாவது குட்டா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸா சாப்பிடு, ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தர தூங்க ட்ரை பண்ணு. ஓகேவா? ஒரு 7ல இருந்து 8:30 வரைக்கும் பிசிக்ஸ்ல டெய்லி ஒரு 4 5 மார்க் கொஸ்டின், ஒரு 4 5 மார்க் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டே வா. சரி, எனக்கு ப்ராப்ளம்ஸ் ஒரீடா இருக்குன்னா உனக்கு டெய்லி சேலஞ்ச்ல நான் வந்து உனக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா 5 ப்ராப்ளம் 30 நாளைக்கு சால்வ் பண்ண போறேன். ஸோ ப்ராப்ளம்ஸ் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்ல என் கூட சேர்ந்து முடிச்சிரு. டெய்லி ஒரு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஆவது பிசிக்ஸ்ல படி. கெமிஸ்ட்ரியில 8:30ல இருந்து ஒரு 10 PM வரைக்கும் கெமிஸ்ட்ரியில அகெயின். இப்போ இந்த டைம் ஏன் சார் என்ன காமெடி பண்றீங்க? ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் நான் எங்க பண்றது, எப்படி பண்றது? புரியுது? நான் டைம் அதுக்கு தான் அதிகமா கொடுத்துருக்கேன். நீ கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சனா 1 மணி நேரத்திலேயே முடிச்சிட முடியும். புரியுதா? அப்ப 8 to 9 கூட நீ முடிச்சிடலாம். நீ கொஞ்சம் ரிலாக்ஸா படிக்கிறன்னா 1.5 மணி நேரம் ஆகும். நான் கொடுக்குற டார்கெட்டை நல்லா ஷார்ப்பா முடிச்சேன்னா 1 மணி நேரத்துல. அப்ப ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை பண்றதுக்கும் உனக்கு டைம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் லெத்தார்ஜிக்கா என்ன பண்ணிருக்கேன், 8:30ல இருந்து 10 வரைக்கும் கெமிஸ்ட்ரி. அகைன் டெய்லி ஒரு 10 ஷார்ட் ஆன்சர். ஏன்னா இப்ப கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு டைரக்டா பெரிய 5 மார்க்னு ஒண்ணு கிடையாது. 2 and 3 மார்க் குட்டியா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து தான் 5 மார்க்ல கேட்பாங்கன்னா டெய்லி ஒரு 10 கொஸ்டின் படிச்சுட்டே வா. ரிமைனிங் டைம்ல ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணு. இப்ப நான் சொன்னதை நீ நல்ல வெறித்தனமா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும்னா 9 மணிக்கே நான் கொடுக்குற டார்கெட்டை முடிச்சிடலாம். அப்போ 9 மணிக்கு முடிக்கிறேன்னா 9 மணில இருந்து 10 11 வரைக்கும் ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸை பண்ணு. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல எங்கேயாவது நடுவில் கேப் கிடைக்குதுன்னா எழுதுறவங்க எல்லாம் தராங்கன்னா அங்கேயே படிக்க ட்ரை பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல்ல ரீடிங் ஒர்க் ஏதாவது தராங்கன்னா அதை இது கூட மர்ஜ் பண்ணு. ஏன் சார் இப்போ நான் வந்து பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட்லாம் எப்போ படிக்கிறது? ஒரு நாள் ஃபுல்லா இதையே போட்டு கொடுத்துருக்கீங்க. கரெக்ட். நான் ஹானஸ்டா வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்றேன். இந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் நீ பப்ளிக் எக்ஸாம்ல இல்ல ஒரு 80 85 எடுத்தா போதும். 100க்கு 90 எடுத்தா கூட போதும். சென்டம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ எந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கணும்? இந்த 3 சப்ஜெக்ட் கட் ஆஃப் சப்ஜெக்ட்ல தான் சென்டம் எடுக்கணும். நிறைய பேர் இந்த ஒரு சின்ன நாலேஜ் இல்லாம தமிழ், இங்கிலீஷ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எல்லாம் சென்டம் எடுத்துட்டு கட் ஆஃப் சப்ஜெக்ட்ல போட்ட விட்டுருவாங்க. கட் ஆஃப் சப்ஜெக்ட்ல 80ஸ்ல இருப்பாங்க, 85ல இருப்பாங்க. காலேஜ் சீட்டு கிடைக்காது. எத்தனை பேர் இப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமா? உன்னுடைய சீனியர்ஸ் கேளு. இதை பத்தின ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எவ்வளவு பேர் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிருக்காங்க. நீ அதே தப்ப பண்ணாது. நான் உன்கிட்ட சொல்றேன், பேரண்ட்ஸ் கிட்ட இதை கன்வே பண்ணு. அப்ப இவர் காலேஜ் சீட் வந்து இந்த 3 சப்ஜெக்ட் மார்க் வச்சுதான் வருமா? அம்மா இந்த 3 சப்ஜெக்டை விட்டேன்னா நான் போச்சுமா, காலேஜே கிடைக்காது. அப்ப இந்த 3 சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கணும்னா நான் இதுக்கு அதிகமா படிக்கிறேன். அந்த சப்ஜெக்ட்ஸ்ல நான் ஒரு 80 85 90 எடுத்த கூட ஓகே தான்மா. ஓகே, இதை கன்வே பண்ணு. ப்ராப்பரா பிளான்டா கஷ்டப்பட்டு படி. அப்படி படிச்சுன்னா உனக்கு சக்சஸ் தேடி வரும். அப்ப தமிழோ, இங்கிலீஷோ, பயாலஜியோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸையும் படிக்கலாம். இப்ப அதுக்குதான் நான் காலையில உனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் தரேன். அந்த காலையில 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துல பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி. வீக்கெண்ட் இருந்ததுன்னா தமிழ், இங்கிலீஷ் படி. வீக்கெண்ட்ல கண்டிப்பா ஈச் அண்ட் எவ்ரிடே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் உனக்கு தரேன். இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் தரேன். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை பிராக்டிஸ் பண்ணு. உங்களுக்கு இனிமே வீக்லி வீக் குவிஸ் இருக்க போகுது. சனி ஞாயிறு ஆச்சுன்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் நான் நடத்துற வீக் குவிஸ் கண்டக்ட் பண்றேன் நம்மளுடைய சேனல்ல. இந்த வீக் குவிஸ் வந்து என் கூட அட்டன் பண்ணி இதெல்லாம் சூப்பரா படிக்க கத்துக்கும். ப்ராப்பரா வெல் பிளான்டா அழகா அடுத்த 25 நாள் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். புரியுதா? சோ இந்த பிளானை நீ கச்சிதமா ஃபாலோ பண்ணணும். கச்சிதமா ஃபாலோ பண்ணனா குவார்டர்லிலே உன்னால 195 கட் ஆஃப் எடுக்க முடியும். நம்மளோட பந்தயம் டார்கெட் இந்த வாட்டி அதான். குவார்டர்லில 195 டார்கெட். ஓகே, அப்படியே எங்க ஹாஃப் இயர்லி வரும்போது அதை 199க்கு ட்ரை பண்ணும். பப்ளிக் போகும்போது 200க்கு ட்ரை பண்ணும். எடுத்த உடனே 200 போய் எடுக்க முடியாது. இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப அதை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணு. அண்ட் வேதாந்தல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. மெகா வேதாந்த ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல நடக்குது. சரியா? வேதாந்தோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல இப்போ இது வந்து என்னைக்கு அக்டோபர் மாசம் 4 5 11 12 இந்த தேதிகள்ல நடக்குது. நமக்கு அந்த டைம்லாம் வந்து குவார்டர்லி முடிஞ்சிடும். ஸோ குவார்டர்லி முடிச்சுட்டு கூட நீங்க இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸாமை நீங்க அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு ஃபீஸே இல்லாம, இப்ப நீ நீட் படிக்கணும், ஜேஇ படிக்கணும், ஆனா இதுக்கு நான் ஃபீஸே இல்லாம படிக்கணும், ஏன்னா என்னால பெருசாலாம் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னா இந்த எக்ஸாம்ல ஓகே நீ நல்ல மார்க் எடுத்தா அதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.
இந்த வீடியோ பாக்குறதுல இதோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்ல பசங்களா, சேலம் ஈரோட்ல இருந்து நம்மளோட கிளாஸ் கவனிக்கிற குழந்தைங்க யாராவது இதுல இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த 23, 24 தேதி சனி அண்டு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கும் நானும் ஷிமோன் சாரும் நாங்க 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு அண்ட் சேலமுக்கு வரும். ஸோ யார் யாரெல்லாம் இதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இதுல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்க வந்து இட்ஸ் நார்மல் மீட் அண்ட் கிரீட் மாதிரி. ஸோ நீங்க வந்தீங்கன்னா எப்படியெல்லாம் நீங்க வந்து என்னென்ன விதமான ஃபீல்ட்ஸ் இருக்கு, எப்படியெல்லாம் படிக்கலாம், என்னென்ன விதமான காலேஜஸ் இருக்கு, அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, இப்போ நிறைய பேர் ஜேஇ எப்படி சார் படிக்கணும், நீட் எப்படி சார் படிக்கணும், ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ் எப்படி படிக்கணும், என்ஐடிக்குள்ள எப்படி போகணும், ஐஐடிக்குள்ள எப்படி போகணும், நிறைய கேள்வி கேட்கறல. அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே நானும் ஷிமோன் சாரும் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நேர்லயே ஆன்சர் பண்ணுவோம். வி குட் ஹாவ் அ மீட் அண்ட் கிரீட் செஷன் இன் பர்சன். ஓகே, ஸோ யார் யாருக்கெல்லாம் வர இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கான ஃபார்ம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. எல்லாருமே கண்டிப்பாக வாங்க, நேரில் மீட் பண்ணுவோம். லெட்ஸ் கெட் சம் ஃபோட்டோஸ் டுகெதர். அப்பா அம்மாவையும் அழைச்சிட்டு வாங்க, பேசலாம். சரியா? அடுத்து நீங்கள் இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணுவோம், உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். சரியா? அன்டில் தென் மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். குட் பை.